ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாளிலே இது ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் என்று ஏற்கனவே நான் உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு தலைப்பு, மீட்டிங் த ரிசரக்டட் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தல். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தல். மீட்டிங் the resurrected Christ. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிருள்ளவராயிருக்கிறார். He is alive. அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த சிலரை குறித்து மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அநேகர் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திச்சிருக்கலாம், இன்றைக்கு கூட நாம் சந்திக்கலாம். Till today we meet the resurrected Christ. அவரை சந்திக்க முடியும். வேதாகமத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த சிலரை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் போகும்போது அங்கேயும் இறைவனை சந்தித்தவர்கள், தேவனை சந்தித்த நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஏனோக் என்கிற தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 24ஆம் வசனத்திலே, he walked close with God. While he was walking with God, talking with God, having fellowship with God, he was disappeared. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கும் போது, அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, அவரோடு கூட சந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவன் காணாமல் போய்விட்டான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் he was standing in the gap. திறப்பிலே நின்று கொண்டிருக்கிறான். தேவனோடு கூட மன்றாடிட்டு இருக்கிறான். யாருக்கு? யாருக்காக மன்றாடிட்டு இருக்கான்? சத்தம் கேட்கல. அவனுடைய சகோதரனாகிய லோத்துக்காக மன்றாடிட்டு இருக்கிறான். தேவனை சந்தித்தான் ஆபிரகாம். அதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே வரும்போது அங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோய் சந்திக்கிறான். Until you bless me, I will not leave you. ஒரு முடிவோடு அங்க போயிட்டான். ஒரு முடிவோடு போயிட்டான். உம்மை சந்திக்கலனா நான் போக மாட்டேன், சந்திக்கலனா போக மாட்டேன். ஒரு முடிவு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பக்தனாகிய மோசேயை பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் முட்செடியில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார், இவன் கர்த்தரை சந்திக்கிறார்.
யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் கடைசியையும் 20ஆம் அதிகாரத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் பிரத்யேகமாக அவனை சீனாய் மலைக்கு மேலே ஏறி வா என்று சொல்லி அவனை தனித்திருக்க வைத்து அவனுக்கென்று பிரத்யேகமாக தன்னுடைய கரங்களினாலே எழுதின அந்த 10 கற்பனைகளை அவன் கையில கொடுக்கிறாரு. தேவனை சந்திக்கிறான். அப்பனா 2 மனிதர்கள் சந்திப்பதே ஒரு பெரிய சந்திப்பு, 2 நாட்டு தலைவர்கள் சந்திக்கிற சந்திப்பு ஒரு பெரிய சந்திப்பா இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி இறைவனை நீ சந்திக்கிற நேரம் இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் அது பெரிய பாக்கியமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு மனிதனை சந்திப்பதையே ஒரு பெருசாக சொல்லிக் கொண்டு இருக்கிறாயே, நான் அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், இவரோடு பேசினேன், அப்படி இப்படி என்று. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவரை நீ சந்திப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆதி தேவ மனிதர்கள், வேதாகம் புருஷர்கள், இவர்களெல்லாம் தேவனை சந்தித்து எவ்வளவு ஆனந்த பாக்கியம் அடைந்தார்கள், அவர் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பேறு பெற்றார்கள் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயும் அவர் தான், நியூ டெஸ்டமெண்ட்லயும் அவர் தான், ஏர்லி சர்ச்லயும் அவர் தான், இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன்லயும் அவர் தான். Unchanging God. He never changed himself. Malachi chapter 3 verse 6, மல்கியா 3:6 தெளிவாய் சொல்லி இருக்கிறது. I am the Lord, I do not change. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவ்வளவுதான். அவர் மாறாதவர். எல்லாம் மாறலாம், மாறாதவர். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Eternal God என்றால் என்ன? அநாதி தேவன். Before form everything he was there. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட இயேசுதான், இப்படிப்பட்ட தெய்வம்தான் இயேசுவாக உருவெடுத்தார். நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தார். அதை தான் வேத படமாக நாம் வாசிக்க கேட்டோம். வேத வாக்கியங்கள் படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தால். இதுதான் சுவிசேஷம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் சுவிசேஷம். அந்த உயிர் தெழுந்த இயேசு அநேகருக்கு காட்சியளிக்கிறார். கேபாக்கு, சீமோனுக்கு காட்சியளித்தார், 12 காட்சியளித்தார், 500 பேருக்கு மட்டும் காட்சியளித்தார், யாக்கோபுக்கும் அப்போஸ்தலருக்கும் தரிசனம் கொடுத்தார். பவுல் சொல்றான், கடைசியில் ஒன்றுத்துக்கும் உதவாத அகால பிறவினா என்ன அர்த்தம்? குட் ஃபார் நத்திங். எனக்கு கூட காட்சியளித்தார், நானும் அவரை சந்தித்தேன் அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தல் இந்த பவுல் அருமையா இங்கே சொல்லியிருக்கிறான். ஆகவே அந்த சவுலிடத்திலிருந்தே நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சவுல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்திப்பதை பார்க்கிறோம். இதுதான் முதலாவதாக. Saul meeting the resurrected Christ. சவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவை இங்கே சந்திக்கிறான். சவுல் யாரு நமக்கு நல்லா தெரியும். வேதத்தை படித்தவங்களுக்கு நிச்சயமா தெரியும். பயங்கரமான முரடன், கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்பட்டவன், ஊழியர்களை கட்டி இழுத்து கொண்டு போனவன், சிறைச்சாலையிலே போடுவதற்கு உறுதுணையாக இருந்தவன், தேவனுடைய மனுஷனாகிய ஸ்தேவானுடைய கொலையிலே இவன் தான் முன்னணி வீரனாக இருந்தான். இப்படிப்பட்ட சவுல் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகும்போதுதான் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்திக்கிறார். வாசியுங்கள் 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பிரயாணப்பட்டு போகும்போது அங்கே ஒரு ஒளி சந்திக்கிறது. அந்த ஒளி பட்ட மாத்திரத்திலே அவன் கீழே விழுகிறான், நிலை குலைந்து போகிறான். அவன் கேட்கிறான். கீழே விழுந்தவன்
அங்கே ஒரு சத்தத்தை மட்டும் கேட்கிறான். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. அதற்கு அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. போதும், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. I am the resurrected Christ. Saul, I am the resurrected Christ is meeting you. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உன்னை நான் சந்திக்கிறேன். தெளிவாக இங்கே சொல்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்தார். சவுல உயிர்த்தெழுந்த இயேசு சந்திக்கும் போது நடந்த விபரீதம் என்ன? What was happened? His life changed completely. அவனுடைய வாழ்க்கை மாறியது, அவனுடைய சுபாவம் மாறியது, அவனுடைய முரட்டாட்டமான கொடூரமான அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. He became a new creation. அதை தான் அவன் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதும்போது எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அது அவனை வச்சு தான் எழுதியிருக்கான். அது யாரை வச்சு எழுதியிருக்கா? அவனை வச்சு தான் எழுதியிருக்கான். என்னுடைய பழைய வாழ்க்கை மோசமானது, ஆனால் இந்த புதிய வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டது. ஒரு புது சிருஷ்டி. I became a new creation. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திப்பது நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்குரியதாகும். அப்போ இயேசு உன் வாழ்க்கையிலே சந்திப்பு இருக்கும்போது, நீயும் ஆண்டவரும் சந்திக்கும் போது உன் வாழ்க்கை, பழைய வாழ்க்கை மாறும், ஒரு புதிய வாழ்க்கை உனக்குள்ளே வரும். அதுதான் பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலே நீ சந்திக்கும் போது உன் அசுத்த வாழ்க்கை மாறி உனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஜீவியம் வந்து விடுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் முக்கியம். சவுல் பவுலாக மாறின, பேர் மாத்தினது முக்கியம் கிடையாது. பட் ஹிஸ் லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. அதுதான் முக்கியம். அவன் சொல்றான், விருத்த சேதனமும் நத்திங், விருத்த சேதனம் இல்லாமையும் நத்திங், உன் கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன் நத்திங், பட் த நியூ கிரியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. புது சிருஷ்டி தான் மேட்ரியா. நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்க பாரம்பரியம், சடங்காச்சாரம், கொடங்காச்சாரம்லாம் அது மணலி போட்டு போடுடைய காரியம். ஆனா மேட்ரு என்ன? வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவியம் இருக்குதா? புது வாழ்வு இருக்குதா? புது கிரியைகள் இருக்கிறதா? அதுதான் முக்கியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தான், அவன் வாழ்க்கையே மாறியது. நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்திப்பு அவரோடு கூட நடந்திருக்குதா? நடந்திருந்தனா அது சந்தோஷமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கை மாறி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவியம், ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு நியூ இரா, புதிய யுகத்திற்குள்ளாக நாம் போகக்கூடிய ஒரு காரியம். சவுல் பவுலாக மாறினப்போ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணப்போ அதில் இவன் செய்த முன்பு செய்த காரியங்களையும் பின்பு செய்த காரியங்களையும் பார்க்கும்போது நீங்கள் ஒரு அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பாருங்கள். இட் வாஸ் அமேசிங் அண்ட் ஒண்டர்ஃபுல். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது ஒரு முக்கியமான காரியம். இவன் வாழ்க்கை மாறியது, இவன் வாழ்க்கை மாறியது, சுபாவம் மாறியது, எல்லாத்தையும் மாறிட்டான். மாறி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறக்கா, நான் கிறிஸ்துவை சந்தித்தேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தேன்னு என்ன புது சிருஷ்டியா மாறிட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து அடைஞ்சு கிடக்கிறக்கா? இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த நோக்கம் என்ன? What is the reason of meeting the resurrected Christ? என்ன? 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவன்
பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். தாமதமின்றி, without any delay, he started preaching. என்ன preaching பண்றான்? Jesus is the Lord. கிறிஸ்து தேவனுடைய குமாரன், he is the son of God. அவர் தான் கடவுளுங்க, அவர் தான் தெய்வம் அப்படிங்கிறத அவன் என்ன செய்தான்? பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்திச்சுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறக்காண்டி இருக்கிற யாரெல்லாம் சும்மா உட்கார்றவங்களுக்குலாம் அவங்களுக்கு அவர் தென்படவே மாட்டார். நான் சொல்லிட்டேன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும் அப்படின்னா அவருக்குடைய பர்பஸ் இதுதான். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த சவுலால் சும்மா இருக்க முடியல. இயேசுவே கர்த்தர், அவர்தான் தெய்வகுமாரன் என்பதை பிரசங்கித்தான். அந்த நோக்கத்திற்காக தான் அந்த சந்திப்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை சவுலை போல நாம் சந்திக்கும் போது அடுத்த அல்டிமேட் பர்பஸ் என்ன? அவரை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும், அவரை குறித்து நான் பிரஸ்தாபிக்க வேண்டும், அவரை குறித்து நான் எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் அதை கரெக்டாச்சு, தாமதமின்றி. நீங்கள் யோசித்து பாருங்க, அது ப்ராக்டிக்கலாக பைபிள்லேயே நிறைய அது அவனை பற்றி சொல்லியிருக்கு. இப்படிப்பட்டவன் போய் சுவிசேஷத்தை சொல்ல போகும்போது எவனாவது கேட்கறதுக்கு முதல்ல நின்றுப்பானா? அவனை பார்த்த உடனே ஓடி இருப்பான். ஈவன் பிலீவர்ஸ் மத்தியில், அப்போஸ்தலர் மத்தியில் இவனை ஏற்றுக்கொள்றதுக்கு many of them were hesitating. அவன் மாறிட்டான்னு சொன்னாலும் நிறைய பேர் நம்ப முடியல. ஆனா he never bothered. எதை குறித்தும் அவன் கவலைப்படலை. அவன் தாமதம் இல்லாமல் இயேசுவே கர்த்தர், அவரே கடவுள் என்பதை உலகத்திற்கு பிரசங்கித்தான். அங்கே சொல்ல ஆரம்பித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார் அவரை சந்திப்பதில்லை. எதற்காக? அவரை அறிப்பதற்காக. துணை வேண்டும் தகப்பனே, இந்த உலகத்திலே எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் என் ஜீவன் எல்லை எங்கிலும் நீ பரிசுத்தம் என்று எழுதும்போது என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அடுத்த மறுமலர்ச்சிக்குள்ளே நான் போய்விடுகிறேன். ஹல்லேலூயா. அதுதான் பக்தனி விதமாக பாடுகிறான். நான் சேர்ந்து இந்த பல்லவி என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் மாறிரோ. அருவியே இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் மாறிரோ. சவுல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தான். அவருடைய வாழ்க்கை மாறியது. இரண்டாவதாக மற்றொரு நபர் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். John chapter 20 verse 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். இங்கே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தோமா சந்திப்பதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 11 சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல அவர் வராரு. அங்கே தோமா இல்லை, அவனை தவிர மீதி 10 பேர் இருந்தாங்க.
அப்போ அந்த கூடியிருக்கிற இடத்துல தோமாவை காணோம். தோமா வந்த பிறகு எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா நம்முடைய பாஸ், நம்முடைய போதகர், நம்முடைய ரபி சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, அவர் தான் இப்போதான் ஏன் வந்துட்டு போனாரு, இப்போதான் வந்துட்டு போனாரு. ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க, இப்போதான் வந்துட்டு போனாரு. நேத்தான 2 நாளைக்கு முன்னாலும் சிலுவையில் அரைஞ்சாங்க, இப்போ அதுக்குள்ள வந்துட்டு போனாருன்னு சொல்கிறானு இவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே ஆயிருக்கும். ஆமாம் சொல்லிட்டான், நீ சொல்லில நான் கேட்க முடியாதியா, நீ என்ன அது, ஆமாம் நீ சொல்லி கேட்க முடியாது. நம்பல, நான் பார்க்கணும், அந்த ஆணி அடிச்ச அந்த தழும்பை பார்க்கணும், அது பாதெல்லாம் பார்த்து தொட்டாதான் நான் நம்புவேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சொன்னது யார்கிட்ட, இவன் சொன்னது யார்கிட்ட, சத்தமா சொல்லுங்க. சக சீஷர்கள்ட்ட சொன்னான். ஏசுட்டியா சொன்னா, ஏசுட்டியா சொன்னா இல்ல, சக சீஷர்கள்ட்ட தான் சொன்னா. அவருக்கு கேட்காதக்கும், அவர் கேட்குமா கேட்காதா? நல்ல ஆசாமியா இருக்கான, இவ்வளவு விசுவாசமா இருக்கான் பாரு. இவ்வளவு நாள் என் கூடவே இருந்தவன் இவ்வளவு விசுவாசமா இருக்கானான்னு பார்த்துட்டு, சரி இவனுக்காகவே ஒரு அப்பியரன்ஸை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு இவனுக்காகவே வந்தார். எத்தனை நாளைக்கு பிறகு? 8 நாளைக்கு பிறகு. 8 நாளைக்கு பிறகு இவனுக்காகவே கதை பூட்டி இருக்கத்துல ஸ்வயங்னி ஹீரோ வந்து இறங்குற மாதிரியா இயேசு வந்து என்ன செய்தாரு, அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எஸ், he is the only real hero because he is alive. கரங்களை தட்டி கர்த்தருங்க. மத்த எல்லாம் டூப்பு, மத்த எல்லாம் டூப்பு தான். ஆமா, ஆனா the real hero, only real hero, the Lord Jesus Christ. இன்னும் சொல்ல போனா the resurrected Lord Jesus Christ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் தான் ரியல் ஹீரோ. அவனுக்காகவே வந்தான், ஆடி போயிட்டான். வந்து நின்று பார்த்த உடனே நினைச்சிட்டான், ஆடி போயிட்டான். பாருப்பா தொட்டன்னு சொன்னிய, தொடு, தொடுவானாக்கம், தொடுவானாக்கம். காலில் விழுந்துட்டான். தொடுறது பல்ல காலில் விழுந்துட்டான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அவனை உந்தி தள்ளியது. இவனும் உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்து சும்மா இருக்கல, சும்மா இருக்கல, புறப்பட்டு இந்தியா வரையும் வந்துட்டாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. புறப்பட்டு இந்தியா வரையும் வந்துட்டான். இதுதான் உயிர் தெழுந்த இயேசுவை சந்தித்ததின் ரியாக்ஷன், அதனுடைய இம்பாக்ட் இதுதான். இன்றைக்கு வெள்ளைக்காரன் ஆட்சியில் கிறிஸ்தவம் வந்துட்டுங்கிறாங்க. வேடிக்கை கதையா போல இருக்கிறது. யாரு கிறிஸ்தவத்தை இந்த இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்தது? வெள்ளைக்காரனா? சென்ட் தாமஸ். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களின் ஒருவன் இந்த தேசத்தை பார்த்து வந்ததுனால தான் இன்றைக்கு கேரளாவிலும் தமிழகத்திலும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருப்பதன் காரணம் என்ன? தோமாவுடைய கால் இங்கே பதித்ததுனாலே, தோமா இந்த இடத்திற்கு வந்ததுனாலே. AD 52 வந்து விட்டான். ஆங்கிலேயர்கள் ஆட்சி எந்த நூற்றாண்டில் நடந்தது? அதற்கு பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து தான் ஆங்கிலேயர் ஆட்சி வருகிறது. 15ஆம் நூற்றாண்டிலே அதற்கு முன்பதாக முகலாய ஆட்சி இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் முன்பதாக AD 52 முதல் நூற்றாண்டு காலகட்டத்திலே தோமா இங்கே களம் இறங்கி விட்டார். ஹல்லேலூயா. சரித்திரத்தை மாற்ற முடியாது, சரித்திரத்தை அழிக்க முடியாது. சரித்திரம் இன்னும் நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர் தெழுந்த இயேசுவை தோமா சந்தித்து எஸ் லார்ட் அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள இருக்கல, வெளியே வந்துட்டான். இந்தியா வரையும் வந்துட்டாங்க, இந்தியா வரையும் வந்துட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் இந்த உயிர் தெழுந்த இயேசு உனக்குள்ளே வரும்போது அடங்கி இருக்கக்கூடாது. தோமாவுடைய சந்தேகம் மாறியது. அவனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு வைராக்கியம் அங்கே உறுதியாக மாறியது.
சந்தேகம், பயம் எல்லாம் மாறிட்டு. அதுவரையும் அவனுக்கு சந்தேகமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு, ஒரு தடுமாற்றம் உள்ளவனாக காணப்பட்டான். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இயேசுவே கர்த்தர் என்பதை அவனும் பிரகடம் பண்ண ஆரம்பித்து விட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிறவங்கெல்லாம் அவங்க செய்கிற வேலையை பார்த்தீங்களா? இதுதான், இதுக்கு தான் அவரை சந்திக்கிறது. சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் இயேசுவை சந்தித்தேன் அப்படின்னு உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிறதுக்குல்ல, பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறதுக்குல்ல. Go and tell to the gospel to others. Share the good news to others. This is the purpose and motive to meet the resurrected Christ. இதுதான் அதனுடைய நோக்கம், இதுதான் அதனுடைய திட்டம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு காட்சி அளித்தார், சந்தேகத்தை தெளிவித்தார், தைரியத்தை கொடுத்தார். புறப்படி இந்தியாவுக்கு என்றார். வந்தான், சுவிசேஷத்தை அறிவித்தான், இந்தியாவிலே இரத்த சாட்சியாக மரித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மூன்றாவதாக அதே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இங்கே மற்றொரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். John chapter 20 verse 16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இங்கே இயேசு உயிர்த்தெழுந்ததை அறியாதபடி கல்லறை பக்கத்திலே ஒருத்தி அழுது கொண்டிருக்கிறார். இதை யோசிக்கணும். அவர் ஆண்களுக்கு மட்டும்தான் தரிசனமாவாரா? நோ, பெண்களுக்கும் தரிசனமாவார். He is no partiality. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அதுதான் இங்கே அடுத்த உதாரணத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். அழுது கொண்டிருக்கிறார் கல்லறை பக்கத்தில். இயேசுவை காணவில்லை, என் தலைவரை காணவில்லை, போதகரை காணவில்லை, அழுதுட்டு இருக்கிறா. ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். இயேசுதான் கேட்கிறாரு, ஏன் அழுதா? ஆனால் அவளுக்கு தெரியலை. ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் அந்த ஃபார்மில் இருக்கிறார், ரெசரக்டட் ஃபார்மில் இருக்கார். அதனால் பார்த்து அடையாளம் காண முடியல. ஆமாம், பாட்டு இருக்கலாம், சரிண்ணா, தேவ சாயலாக நானும் மாறி தேவனோடு இருப்பேன். அதே மாதிரி சாயல் மாறி போச்சு அவருக்கு. ஓகே, அதனால இருக்குல்ல. ஆனால் அந்த ஒரு வார்த்தை வருது, மரியாளே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, யாரோ கூப்பிடுகிற மாதிரி இருக்கிற நீ. உடனே ரெகக்னைஸ் பண்ணிட்டா. ரபுனி, எபிரேய வார்த்தையிலே கூப்பிடுகிறார் ரபுனி, அதற்கு போதகரே என்று அர்த்தம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளுக்கு தன்னை காட்சி அளிக்கிறார். மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு என்ன நடக்கிறது? அவளுடைய கலக்கத்தை போக்குகிறது. அழுதுட்டு இருக்கிறா. அவருடைய துக்கம் அங்கே கலைகிறது, அழுகை மாறியது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த பிறகு அழுகை இல்லை. அவ செய்யற காரியத்தை பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க சத்தமா. மகதலேனா மரியாள் போய் தான் கண்டதை, கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தாள். இதுதாங்க, இதுதான் கரெக்டா சொல்லிருக்கு. போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். நல்லா யோசித்து பாருங்க. நான் சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த ஒவ்வொருவரும் அவரை அறிவிக்க போனார்கள், அவரை சொல்ல போனார்கள். இதற்கு தான் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவள் பார்த்ததை, அவள் கேட்டதை மற்றவங்களுக்கு அறிவிக்க என்ன செய்றாரு? ஓடுறா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அழுகை மாறியது, அவருடைய குழப்பம் மாறியது, அவருடைய கலக்கம் மாறியது. எஸ், மை மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரெடீமர் இஸ் லிவித். அவர் உயிரோடு இருக்கிறாரு. நான் அதை போய் சொல்லணும், எல்லாருக்கும் போய் அறிவிக்கிறார். ஈவன் சீஷர்களுக்கே இவதான் போய் சொன்னான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்து தனக்குள்ளே பூட்டி வைக்கல, அதை மற்றவங்களுக்கு சொல்றா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு நாம் எடுத்துரைப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காட்டாலும் சரி அவரை குறித்து சொல்லுவது நம்முடைய கடமை. இட் இஸ் அவர் பவுண்ட் அண்ட் டியூட்டி. அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவரை குறித்து நாம் சொல்லுவோம். சொல்லப்படாத இடம் அங்கு உண்டு, அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவா. எத்தனையோ இடங்கள் இருக்குது. உங்க குடும்பத்திலே இருக்கலாம், உங்க பக்கத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும்போது நீங்க அவர்களுக்கு சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் கூறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் கூறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேராடுகளே, எங்கினும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோர் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். மரியாள் சந்தித்து இயேசுவை அறிவிக்க ஓடினாள். கடைசியாக நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 24. இங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கின்ற 2 நபர்களை இங்கே நாம் பார்க்கிறோம். எம்மா ஊர்ல இருந்து அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. எங்கிருந்து? எருசலேம்ல இருந்து போயிட்டு இருக்காங்க. அவர்கள் போய்கொண்டு இருக்கும்போது நிறைய காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சது, அவர் மரித்தது, இப்படி பாவமே செய்யாத ஒருத்தரை அவங்க நினைச்சிட்டாங்க சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இப்படி ஒன்று ஒன்றா பேசிட்டே இருக்கிறாங்க. இவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற ஒரு செய்தியே தெரியாமல் இவர்கள் ஒரு முட்டாள்தனமாக பேசிக்கொண்டிருக்கிற 2 நபர்களை இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னதையும் இங்கே யோசிக்கலை, உயிரோடு இருக்கும்போது சொன்னதையும் யோசிக்கலை. 2 பேருமே அவர்கள் புலம்பிக் கொண்டே போயிட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரை காணவில்லையா, அதையும் சொல்றாங்க. அவங்க கூட இயேசு நடந்து வருகிறார் என்பதற்கு அவர்கள் அதை புரியல. பாருங்க, நல்லா நறுக்குனி மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. சரி, இயேசு அவர்களோடு கூட வந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா இயேசுவை இவங்க எப்படி தெரியுமா நினைச்சாங்க? 18ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, இதெல்லாம் நடந்தது உமக்கு தெரியாதா? இப்படி சிலுவையில் அரைஞ்சாங்க, இவ்வளோ பாடுபட்டாரு, இப்படிலாம் இருக்காரு, ஓ உமக்கு தெரியாதாக்கும்? நீர் அந்நியரா இருக்கிறீரே, எருசலேம் பக்கத்துல தான் இருக்குது,
இந்த ஊர்ல நடந்து உமக்கு ஒண்ணுமே தெரியலையா அப்படின்ட்டு கதாநாயகன்ட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது உமக்கு தெரியாதா? நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவிடத்திலே இந்த 2 நபர்களும் நீர் அந்நியரா அறிவீர் போல தெரியுது. அதான் பார்த்துட்டே கேட்டுட்டே இருந்த. நீ சொல்லு 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 சொல்லுன்னு கேட்டுட்டு மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாதவர்களே, முட்டாளே, ஃபூலிஷை, இதுதான் அதனுடையது. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே சொல்லிட்டு ப்ராஃபஸி நிறைவேறுகின்ற காரியத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் தெரியல. சரி, ஒரு நல்ல மனுஷன் நம்ம கூட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி எங்களோடு தங்குங்க அப்படின்னு சொன்னான். அங்கே தங்கும்போது தான் அவர் அப்பத்தை எடுக்கும்போது தான் புரிஞ்சுட்டானுவன், இவர் ஜீசஸ். ஏதோ ஒரு கான்செப்டில் வரணுமே, ஏதோ ஒரு கான்செப்டில் வந்தான இருக்கணும். மரியாள் சத்தம், மரியாளே, அந்த சத்தத்தில் அடையாளம் கண்டு கொண்டாள், இனம் கொண்டாள். இங்க அந்த அப்பத்தை பிற்கும்போது இது எங்கேயோ பிற்கப்பட்டது போல தெரிகிறது என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு அதுக்குள்ள மறைஞ்சிட்டார். அவ்வளவுதான், அதுக்குள்ள மறைஞ்சிட்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு மறைந்து போனார். அப்புறம்தான் இந்த சீஷர்களுக்கு அந்த 2 பேருக்கும் புத்தி வருது. வேத வசனங்களை அவர் நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? மந்த புத்தி இன்னைக்கு நிறைய இந்த கேட்டகரியில தான் இருக்குது. மந்தம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் மந்தம். ஆலயத்துக்கு வந்தாலும் அப்படி மந்தமாவே இருந்துட்டு போறது. பொதுவா பேர் கிறிஸ்தவர்களாவே வாழ்ந்துட்டு போறது. இது ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அந்த மந்தத்தை தான் ஆண்டவர் போக்கிட்டு கொழுந்து விட்டு எரிய வச்சுட்டு போனாரு. ஹல்லேலூயா. அதை தான் எழுதி வச்சுட்டு போனார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த இவர்கள் மந்தமாக இருக்கவில்லை. அதற்கு பிறகு புத்தி இல்லாதவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக இருந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கொழுந்து விட்டு எரிந்தார்கள். அப்படி கொழுந்து விட்டு எரிந்துட்டு நம்ம இருதயம் எரிகிறது இல்லையா? மெசேஜை கேட்டவன நமக்கு பொங்கி எழவில்லையா அப்படின்ட்டு உட்காரல. அவர்களையும் என்ன செய்தார்கள் பாருங்கள். வாசி 33 வசனம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா மகிமைப்படுத்துங்க. இதுதான் ரியாலிட்டி. இவங்க 2 பேரும் எங்க போனா? எருசலேம்ல இருந்து எம்மாவுக்கு போனா. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிறகு திருப்பி எம்மாவூர்ல இருந்து எருசலேமுக்கு போயிட்டான். கரங்களை தட்டுங்க. இதுதாங்க உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த பிறகு உன் வாழ்க்கையில ஒரு திருப்பமும் மாற்றமும் ஏதோ ஒரு நிகழ்வு வரணும். அவ்வளவுதான். போய் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்து அவர்களோடு கூட என்ன செய்யறாங்க? ஐக்கியப்படுறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையும் அதற்கு பிறகு பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் தொடர்ந்து வாசி 34 35 வாசி. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கும் தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவ்விதமாக காட்சியளிக்கிறார் என்றால் அந்த காட்சி ஏதோ ஒரு தற்செயலா ஏதோ ஒரு சடங்காச்சாரத்திற்காக காட்சியளிக்கப்படுவது அல்ல. அதுதான் நான் சொன்னேன். உனக்கு அவர் காட்சியளித்தால் நீ அவருக்கு என்ன செய்வாய் என்பது அவருக்கு தெரியும். நீ அவருக்காக எதையும் செய்யாத பட்சத்திலே ஒண்ணுமே செய்ய மாட்டா, சும்மா தான் உட்கார்ந்துருப்பா. அந்த மாதிரி இருக்கிற கேஸுக்கு நான் ஏன் காட்சி அளிக்கணும்னு அவர் காட்சியை அளிக்க மாட்டார், தரிசனம் மாட்டார். ஆனால்
இங்கே காட்சியளித்த அத்தனை பேரையும், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த அத்தனை பேரும் அவர்கள் புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு அதை சொன்னார்கள். 4 பேரை குறித்து உங்களுக்கு முன்பதாக நான் கோடிட்டு காட்டினேன். முதலாவது சொன்னேன், சவுலை உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கை மாறியது, சகலமும் மாறியது. உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த அவனால் சும்மா இருக்க முடியல. தாமதமின்றி இயேசுவை இரட்சகர் என்பதை அறிவித்தான். இரண்டாவதாக தோமா உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தான். அவனுடைய இருக்கிற சந்தேகம் போச்சு, ஒரு தெளிவு வந்துச்சு. சந்தேகம் போச்சு, தெளிவு வந்துச்சு. அந்த தெளிவு வந்த மாத்திரத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு நம்ம நாட்டுக்கே வந்துட்டான். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம். 12 சீஷர்கள், எத்தனை நாடுகள். ஆனால் அதில் ஒரு நாட்டை தெரிந்தெடுத்து இங்கே வந்திருக்கிறான்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. மூன்றாவதாக மரியாளுக்கு காட்சியளித்தார். மரியாள் இயேசுவை சந்தித்தாள். அவளுடைய கவலை நீங்கியது, அழுகுரல் நீங்கியது. ஓடி போய் சொன்னான் மற்றவங்களுக்கு. கடைசியாக அந்த 2 எம்மாவூருக்கு போன சீஷர்கள், அவர்களில் 2 பேர் ஒன்றுமே புரியாத மக்கு பிளாஸ்திரிகளாக இருந்த கேசுகள், மந்தமாக இருந்தவன், ஆமாம் புத்தி இல்லாதவன். ஆண்டவட்டே கேள்வி கேட்குறான், நீர் யாரியா உமக்கு தெரியாதான்னு கேட்குறவன். அப்படின்னு பார்த்துருங்க எப்படி இருக்கும். ஒரு மாவட்ட கலெக்டர்கிட்டே போய் ஒரு ஆள் போய், நீங்கள் யாரியா, இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் எவரியா அப்படின்ட்டு போய் கேட்டால் எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இது நடந்துச்சு. உயிர்த்தெழுந்த இயேசுவிட்டே போய் இதெல்லாம் உமக்கு தெரியாதான்னு கேட்டு, அப்போ எவ்வளவு மக்குகளாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்துருங்க. அவருடைய அறியாமை போனது, அவருடைய மந்தம் போனது, அவருடைய புத்தி இல்லாத போனது. இருதயம் கொழுந்து விட்டு எரிய வச்சுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா! என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும், கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் மந்தமாக இருக்கிற இதெல்லாம் ஆண்டவரே என்னை எழுப்பியும். கடைசியில் கூட ஒரு பாட்டு பாடணும்ல, எப்பொழுதுமே உமக்கா எரிந்து கொண்டே இருப்பேன், எப்பொழுதுமே உமக்கா எரிந்து கொண்டே இருப்பேன். அதுதான் இது சொல்லி இருக்கிறாங்க. அவர் நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆண்டவரே உமக்காக நான் எழுந்து பிரகாசிக்கணும், எழுந்து பிரகாசிக்கணும். அதை நீங்க கேளுங்க ஆண்டவர்ட்ட. இந்த சீஷர்களுக்குள்ள அந்த எரிகிற தீபத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு? ஏற்றி வச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஏதோ வந்த போனும் இல்லை, கர்த்தருக்காக நாம் எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா! அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்காக சுடர்விடும் விளக்குகளாக நாம் எரிந்து கொண்டு பிரகாசிக்க வேண்டும். இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னது போல நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் போது அந்த சுவிசேஷ தீபம் நமக்குள்ளே இருந்து மற்றவர்களுக்கு அது பரவிக்கொண்டே போகும். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற ஒரு நிர்விசாரம், மந்த சூழ்நிலை, ஆண்டவரே உம்மை குறித்து சரியாம புரியாம அறியாம இருக்கிற அந்த அறியாமைகள், இந்த எம்மாவூருக்கு போன இந்த பேர்வழிகள், இந்த நபர்கள் மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு உண்மையிலே நான் அக்கினியாய் அனலாய் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. இந்த கடைசி காலத்திற்கு அதை தான் தேவை. ஹல்லேலூயா! அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல ஒரு சபைக்கு சொல்லும்போது சொன்னார், நீ ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தீன்னா நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே அனலுள்ள ஒரு ஜீவியத்தை எனக்கு தாரும், அனலுள்ள ஒரு ஜீவியத்தை எனக்கு தாரும்னு கேளுங்க. கேளுங்க, அப்பொழுது அவர்களுக்கு கொடுப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு எத்தனையோ பேரை சந்தித்தார். 4 பேரை உங்களுக்கு கோடிட்டு காட்டிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு அவர் அவளாயிருக்கிறார். He is ready to meet you. Are you ready? Are you ready? நீ ஆயத்தமா அவரை சந்திப்பதற்கு?
அவர் உன்னை சந்திப்பதற்கு ஆயத்தம். நீ ஆயத்தமா? இன்றைக்கு உன்னை பரிசோதித்து பார். உன் வாழ்க்கையை நீயே ஆராய்ந்து பார். அவர் உன்னை சந்திப்பதற்கு வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறவர் உனக்குள்ளே வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? திறந்து கொடுப்பதற்கு நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? Let us all stand. Thank you, Jesus. அவர் உன்னை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீ ஆயத்தமா இருக்கிறியா? Thank you, Holy Spirit. உன்னுடைய விளக்கை எரிய செய்கிறவர் அவர். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லாம் மந்த புத்தியெல்லாம் எடுத்து போடுங்கன்னு கேளு. சொல்ல ஆண்டவர்ட்ட, உமக்காக நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இது அர்ப்பணிக்கும் நேரம், ஒப்பு கொடுக்கும் நேரம். தேவ கரங்களில் உங்களோட தாழ்த்தி அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. உயிர் தெழுந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். உங்களையும் சந்திப்பதற்கு அவர் ஆவலாயிருக்கிறார். நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமா? உன் வாழ்க்கை மாறும், உன் சந்தேகம் தீரும், உன் அழுகை நிற்கும், உன் மந்த சூழ்நிலைகள், நிர்விசாரங்கள், ஏனோதானே என்று இருப்பவைகள் எல்லாம் மாறி போகும். Thank you, Jesus. Thank you, Lord. உமக்காக நான் எரிந்து கொண்டிருக்கிற விளக்காக மாற்றும் அப்பா, மாற்றும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். உமக்காக நான் ஒரு எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று கேட்பீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணிப்போடு பாடுவோம், ஒப்படைப்போடு கூட பாடுவோம். அவர் உங்களை எரிய செய்வார், பிரகாசிக்கிற விளக்காக மாற்றுவார். தேங்க்யூ லார்ட். விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வாரே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வாரே. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வாரே. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுமா? எல்லாரும், உமக்காக நான் எரிவேன் ஆண்டவரே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன்
ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். One more time. எரிந்து கொண்டே இருப்பேன். ஆமாண்டவரே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே ஆமாண்டவரே. இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். உம் வருகை வரும் வரையில் எரிந்து கொண்டே இருப்பேன். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். தேவ கரங்களிலே அப்படியே ஒப்பு கொடுக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, உமக்காக என் ஜீவ காலம் முடியதும் நான் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்காக என்னை மாற்றும் என்று யாரெல்லாம் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் நீர் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுசாமி. அவர்கள் எப்பொழுது உமக்கு எரிந்து கொண்டிருக்கிற விளக்காக மாறட்டும் இயேசுசாமி. அந்த பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக அப்பா, கொடுப்பீராக சாமி. உம்மை சந்திப்பது, உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு என்பதை தெளிவாக எங்களோடு கூட நீர் பேசினீர். உம்மை சந்திப்பது அதை அடைத்து வைப்பதற்கு, பூட்டி வைப்பதற்கோ கிடையாது. உம்மை சந்திக்கும் சந்திப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் நீர் வைத்திருக்கிறீர் சாமி. அந்த பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி இயேசு சாமி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அனைவரையும் சந்திப்பதற்கு அவர் ஆயத்தம்தான். யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரே உம்மை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று யாரெல்லாம் உண்மையாய் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துவாராக. 1 கொரிந்தியர் 15 8 வாசிக்கும் போது எத்தனை பேருக்கோ நீர் தரிசனமான தேவன். உண்மையாய் கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் தரிசனமாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை, ஜெபத்தை யூடியூப் வாயிலாக பார்க்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளு, வழி நடத்தும். யார் யார் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள், என்ன தேவைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றும், தேவைகளை சந்தியும். உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு கூட ஏற்பட்டு எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் சுகவீனமான சரீரங்களிலே உம்முடைய ஜீவன் இறங்கி அற்புத சுகத்தை கொடுப்பீராக ராஜா. உம்முடைய ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுப்பீராக. துதிகன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே,
நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே